அவர் அவர் வந்துட்டாரா? அவர் வந்துட்டாரா? நீங்கள் அறியாவிட்டாலும் உள்ளம் அறிந்த ஒருவர் நடுவினில் வந்து விட்டார். யோர்தான் நதிக்கரையில் திரளான மக்கள் கூடி வந்த நேரத்தில் எல்லாம் ஞானஸ்நானம் பெற வந்தபோது இதோ ஒட்டக மயிர் உடைய தரித்து ஒரே ஒரு சத்தம் எழும்புகிறது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் வந்துட்டார். எதற்காக வந்திருக்கிறார்? அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக, வல்லமையினால் நிரப்பும்படியாக, அக்னியை போடும்படியாக, உன் வாழ்வை கட்டி எழுப்பும்படியாக, உன் குறைகளை தீர்க்கும்படியாக ரட்சிக்கிறவர். ஆவியானவரே, அல்லேலூயா. இல்லத்தில் உலாவும் பரிசுத்த குறை ஒன்றும் காணாமலே என்றென்றும் ஆசீரருள நடுவினில் வந்து விட்டார். ஏதேனின் சோதனை வேளையில் தந்திரனை துரத்திடவே ஆதாமை அன்பாய் அழைத்தவர் நடுவினில் வந்து விட்டார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் எப்படி வந்தோமோ தெரியாது, ஒரே நோக்கத்தோடு இயேசப்பா வந்திருக்கிறார். என் பிள்ளைங்க வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும், என் ஜனத்தை கூட்டி சேர்க்க வேண்டும், கர்த்தருடைய உன்னத வல்லமை கொடுக்க வேண்டும். நீங்கள் அறியாத ஒரு வல்லமையை, இதுவரை பெறாத ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளும்படியாக ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா, சோத்திரம். ஒரே ஒரு வசனம். ஹல்லேலூயா. நான் ஒரு வசனம் கொடுக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் கர்த்தர் உங்களை எத்தனை வசனம் வச்சுருக்காருன்னு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நேரத்தை பார்க்காதீங்க, 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. முதல் அதிகாரம் எப்பவுமே நம்ம வாசிக்கிற வசனம் 14வது வசனம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நற்பொருள். ஒரு காரியம் நடக்கிறது. ஏசப்பாவை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தி பாடும் போது, ஏதோ பாட்டு கேட்டுட்டு ஏசு போயிடலைங்க. உன்னிடத்திலே ஒரு நற்பொருளை ஒப்படைத்து விடுகிறார். ஆராதிக்கும் போதெல்லாம் நம்மை விசிட் பண்றவர், நீங்கள் அறியாத ஒரு உங்கள் நடுவில் வந்துட்டு ஏதோ சும்மா பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, பிரைஸ்லான்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஒரு நற்பொருளை உங்கள் கையில், என் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்ககிட்ட ஏசப்பா ஒப்பு கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? கேளுங்களேன். அப்படியா? எப்பங்க ஒப்பு கொடுத்தாரு? என்கிட்ட கொடுக்கவே இல்லையே, தெரியாதா? ஆராதனைக்கு வரும்போதெல்லாம், அவரை உயர்த்தும் போதெல்லாம், ஏசப்பா நீங்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து சும்மா உங்களை தட்டி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. ஏதோ ஒன்றை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்கிறாரு, நான் வரும் வரை அதை காத்துக்கொள். நான் வரும் வரை இழந்து விடாதே. நாம் வரும் வரை திருடன் திருடி கொண்டு போக விட்டு விடாதே.
காத்துக்கொள். அதுக்காக தான் என்ன செய்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவர். 3 காரியம் அந்த வசனத்தில். உன்னிடத்தில் ஒரு நற்பொருளை ஒப்பு கொடுக்கிறார், நீ அதை கர்த்தர் வரும் வரை காத்து கொள்ள வேண்டும். 3வது அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். சில பேருக்கு பாஸ்டர் வந்து எழுந்து நின்று நல்லா கொஞ்சம் ஆவியில் நிறைஞ்சி பாடுங்கன்னு சொன்னால், ஐயோ இந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் பழங்கால சர்ச்சி மாதிரி என்ன பண்ணுறாரு, அதே பரிசுத்தாவி பரிசுத்தாவி இருக்கு. பரிசுத்தாவி விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. ஆமாங்க, பரிசுத்தாவின் காலம் இது. எதுக்காக உங்களுக்கு எனக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார்? அல்லையா தான் சொல்லுங்களேன். ஆவியை பெறாதவங்க மாதிரி உட்கார்ந்துருக்காருங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எதுக்காக இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்? ஒரு நாள் மோசே அழைத்தார். மோசேயே, எதுக்காக உனக்கு முச்செடியை எரிய வச்சு, பச்சையான முச்செடி எரிந்து போகாமல் இருக்கும்போது கிட்ட வந்தபோது சொன்னார், நான் உன்னை அனுப்ப போகிறேன், ஆனால் உன் கையில் ஒரு கோலை கொடுக்க போகிறேன். என்ன நற்பொருள் அது? ஒரு கோல். மோசேக்கு கொடுத்தது ஒரு காய்ந்து போன கோல் தாங்க. அது என்ன கோல், என்ன மரம் தெரியாது. ஒருவேளை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கோலையா, இல்லை வேற ஏதாவது ஜீவ விருட்சத்தின் கோலா, ஒன்றும் தெரியாது. ஏதோ அந்த மலையில் முளைந்த ஒரு மரத்தின் ஒரு பகுதியை வெட்டி கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையிலே இருக்கிறது என்ன? யோசித்து பாருங்க, உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்காரு? ரட்சிக்கப்பட்டது ஒன்றும் வெறுங்கையாக தான் அனுப்பின்னு இருக்காரா, இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காரா? மோசைக்கு முதல்ல தெரியல, இது சாதாரண கோல் தானே. கீழே போட்டார், சர்ப்பமாச்சு. அல்லையா சொல்லுங்களேன். ஐயோ, நான் சாதாரண கோல் நினச்சேன். வாழை பிடிச்சா கோல் ஆயிடுது. அல்லையா சொல்லுங்களேன். இந்த கோலை கொண்டு வராரு, 10 வாதம் வருது. 10 வாதையும் குணப்படுத்துவதற்கு வல்லமை எதுடா இருக்கு? கர்த்தர் உன் கையில் கொடுத்த கோல் அல்ல, ஏதோ ஒரு நற்பொருள். அது ஒருவேளை கிருபையாக இருக்கலாம், அது ஒருவேளை வல்லமையாக இருக்கலாம், அது ஒருவேளை வரங்களாக இருக்கலாம், ஒருவேளை அபிஷேகமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, கடைசி வரை இதை இழந்து போகாமல் காத்து கொள்வாயானால் 10 வாதம் மட்டும் இல்லைங்க, செங்கடல்கிட்ட போய் நின்னா செங்கடல் பிளக்கும். அல்லையா சொல்லுங்களேன். மாறாமதரமா மாறும். அல்லையா சொல்லுங்களேன். ஐயோ, இது சாதாரண கோல்னு நினைச்சனே. ஏசப்பா எனக்கு 1 லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், 10 கோடி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், எனக்கு 100 சவரம் 200 சவரம், எனக்கு காரு பங்களா அதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே. காய்ந்து போன, சொல்லுங்களேன், காய்ந்து போன ஒரு கோல். அந்த கோல் தாங்க உலகத்தை ஆளும் ஒரு செங்கோல். கரங்களை தட்டுங்கள. அந்த கோல் தான் அதிகாரம், அந்த கோல் தான் வல்லமை நிறைந்தது. ஆண்டவர் கொடுத்த எதையுமே அற்பமாக நினைக்காதீங்க. நீங்கள் நினைச்ச அது சாதாரண, அதை விளங்க செய்வதற்கு தான் எப்பப்பெல்லாம் கோல் நீட்டப்படுகிறதோ அப்பெல்லாம் அற்புதம் நடக்கிறது. கண்மணி அடித்தா தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. கோலின் வல்லமை. தேவ ஜனங்களை ஆண்டவர் சும்மா விடலைங்க. சரிங்க, மோசையை விட்டுருங்க. தாவீதின் கையில் கூழாங்கல் தான் கொடுத்தாரு. தாவீதின் கையில் என்ன தான் கொடுத்தாரு? எத்தனை தெரியல. ஆமாம், 5னாலுமே அது பைபிளில் கிருபை தான் குறிக்குது. அல்லையா சொல்லுங்கள். ஏதோ ஒரு கூழாங்கல் உங்கள் கையில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தாலும் உன் கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கூழாங்கல்லாக இருக்கலாம். ஆனால் அதுதான் சத்துருவின் தலையை துண்டிக்க போகிறது. அல்லையா சொல்லுங்க. அப்பா அனுப்பினார், ஈசா அனுப்பி, அப்பா நீ போய் நீ பால் கட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு அடையாளம் வாங்கிட்டு வந்தார் தாவீது போனார். வரும்போது ஒரு அடையாளம் எடுத்துகிட்டு வர்றாரு. மகனே, அடையாளம் கொண்டாந்தையா? ஆமாப்பா கொண்டாந்த. இப்படி தூக்கி காமிக்கிறாரு. எதையா காண்பிக்கிறாரு? என்ன அடையாளம் காண்பிக்கிறாரு? கோலியாத்தின் தலை. அல்லையா சொல்லுங்களேன். சிலுவையிலே ஏசப்பா கோலியாத்தின் தலையை நசுக்கிட்டாரு. அதுக்கு முன்பாக தலையை கோலியாத்தின் உடல்ல இருந்து தாவீது என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு. அல்லையா சொல்லுங்களேன். உங்க வேலை, என் வேலை என்ன தெரியுமா? சத்துருவின் தலையை வாங்கிறது தான். அல்லையா சொல்லுங்க. சின்ன கூழாங்கல்லையே கொடுத்துருக்காரு. நானும் பலவீன, என்னால் ஒன்றும் முடியாது நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு ஸ்தோத்திரம், 1ஆம் தேதி கூட்டமா, VBS கூட்டமா, இல்லை 40 நாள், எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதால்
ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட என்ன பண்ணுறாங்க, சும்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வயிறு நிறைய சாப்பாடை போட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு அல்லேலூயா சொல்லுங்க, போகும்போது ஒரு மஞ்சள் பையும் கொடுத்துட்றாங்க. இன்னும் சில பேர் பைய கொடுக்குறதுல என்ன கொடுக்குறாங்க, பெரிய பெரிய தட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் உங்களை என்ன ஏசப்பா அந்த கல்யாண வீட்டுக்கு அழைச்சிட்டு கூழாங்கல் அல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன், விசேஷத்த கிருபையை கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்களேன் உங்களை அனுப்பும்போது சொல்கிறாரு, நான் வரும் வரை இதை காத்துக்கொள், இதை இழந்து விடாதே, நான் வரும் வரை காத்துக்கொள். சிம்சோன் அபிஷேகம் பெற்று வந்தாங்க. ஆனால் திடீரென்று சத்துருக்கள் வந்துட்டாங்க. ஐயோ தாகத்தால் சாக போகிறேன். நீ அந்த நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்படியே என்ன செய்யுதுன்னே தெரியல, கீழே விழுந்துட்டாரு. ஐயோ பயங்கரமான சத்துருக்கள் வந்துட்டாங்க, 1000 பேர் வந்துட்டாங்க, பல ஆயிரங்கள் வந்துட்டது. இந்த சத்துருவை நான் ஜெயிக்க என்னப்பா செய்யட்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அங்கே என்ன திரும்ப கடந்ததான் கழுத என்ன இருந்தது சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், நான் உங்களை சொல்லலை, அங்கே இருந்தது. சும்மா இருந்தால் பரவாயில்லைங்க, தாடை எலும்பு தான் இருந்ததான். அந்த தாடை காஞ்சி போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கையில் எடுப்போம். அதுவோ பச்சையாக கையையோ பார்க்கறதே அருவருப்பாக இருக்கு. சிம்சோன் கையிலே எடுக்கப்பட்ட பச்சையான தாடை எலும்ப அல்லேலூயா சொல்லுங்களேன், மோசேயின் கை கோலை போல அல்லேலூயா சொல்லுங்களேன், தாவீதின் கை கூழாங்கல்ல போல உங்களுக்கு இன்றைக்கு எனக்கு ஏசப்பா என்ன கொடுக்க போகிறாரு, ஒரு பச்சையான தாடை எலும்பு. கழுத வாய் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் தாடை எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்மளது 1/2 அடினா அதுக்கு 1 அடி இருக்கும், அவ்வளோதான். நம்ம வாய் எவ்வளோ பெருசு, தாடை எவ்வளோ 1/2 அடி கூட வராது. ஆனால் கழுதைக்கு ஒருவேளை 1 அடி இருந்திருக்கலாம். 1 அடி எலும்பை எடுத்து அவர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் என்ன நினைச்சுக்கலாம், ஆண்டவரே இதுக்காகவே என்ன அபிஷேகம் பண்ணினீர், இந்த ஜனத்தை விடுவிக்க இதுக்காகவே என்ன தெரிந்து கொண்டு போயும் இந்த கழுதையின் எலும்பை கொடுக்குறீங்களா ஆண்டவர், தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அவனோ சிம்சோனோ வெறும் விசுவாசம், என் மேலே அபிஷேகம் இறங்கினா மூசையின் கோலை விட என் மேலே வல்லமை இறங்கினாள், தாவீதின் கூழாங்கலை விட என் மேலே வல்லமை மட்டும் இறங்கினால் அல்லேலூயா சொல்லுங்களேன், இந்த பச்சையான கழுதையின் தாடை எலும்பு போதும் என்று யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க, நீதி நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்தில் 1000 பேர். ஏன் உங்களுக்கு அல்லேலூயா வரலன்னு தேவை? எத்தனை பேர்? உன் சத்துரு வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது. அதற்காக தான் உன் கையில் அல்லேலூயா சொல்லுங்களேன், உன் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, கோலை மாத்திரமல்ல, கூழாங்கல் மாத்திரமல்ல, அல்லேலூயா சொல்லுங்களேன், பச்சையான கழுதையின் தாடை எலும்பு. அது அற்பமாக நினைக்காதே. சகரியாவின் புஸ்தகத்துக்கு வரும்போது அல்லேலூயா சொல்லுங்களேன், 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் முடிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்னைக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு கட்டாயம் கொடுக்க போகிறார் ஆண்டவர். என்னையா கொடுக்க போகிறார்? பணமா, நகையா, பொருளா, அதுவா இதுவா, அதை விட மேலா வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கோல் பரவாயில்லைங்க, கூழாங்கல் கூட பரவாயில்லைங்க, ஏதாவது செய்யலாம். பச்சையான தாடையிலும் கூட ஏதாவது ஒன்று செய்யலாம். இது என்னது? ஒரு கயிறாக இருந்தாலும் பரவாயில்ல. இது என்னது? நூலை வச்சு என்னங்க செய்ய முடியும்? பைபிளை கேட்பாருங்க. ராகாப் சொல்லுவா, இந்த நூல் தாங்க அல்லேலூயா சொல்லுங்களேன், இது சாதா நூல் அல்ல, இது சிவப்பு நூல் தான். இது எங்கள் வீட்டு ஜன்னலில் தான் நான் கட்டி வச்சேன். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். இந்த நூல் தான் செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது. கையில் தூக்கு நூல். நிறைய கொத்தனாருங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. எதுக்கு அது? செவுரு இந்த வைக்கணும்னு சொன்னால் இந்த தூக்கு நூல்லாம் செவுரு கொஞ்சம் இப்படி சாஞ்சு நிற்கும் நம்மளை மாதிரி.
அது ஸ்ட்ரைட்டாக நிற்கலைன்னா என்ன தான் வைப்பாங்க? இந்த தூக்கு நூலை வச்சு அளந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு கொத்தனாருங்க எதையுமே எடுத்துன்னு போக மாட்டாங்க. கையில் என்ன தான் எடுத்துன்னு போவாங்க? ஒரு நூல் கயிறு தான். இன்றைக்கி உங்கள் கையில் நூல் கயிறு தான் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அற்பம் தாங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கட்ட அந்த பொருள், நற்பொருள் அற்பம் தான், பார்க்கறதுக்கு சாதாரணம் தான். அது இல்லையா சொல்லுங்கள்? ஆனால் கர்த்தர் என்னதம்மா செய்ய போகிறாரு? அதை வைத்து தான் அந்த கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் எப்படி தெரியுமா பார்க்குதா? அற்பமாக பார்க்க. திரும்ப வாசிங்களேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குதுங்க. நீங்க அற்பமா பார்க்குறீங்க. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அற்பம். வேலையா? இந்த வேலையை போய் கொடுத்தாருங்க. சம்பளமா இவ்வளவு தானாங்க, போனஸா இவ்வளவு தானாங்க, இதுவா இவ்வளவு தானே, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்டங்க, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ சோமன, இவ்வளவு தானா? ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குது? அற்பமாக பார்க்கலைங்க. நூலை கூட சந்தோஷமாக பார்க்குது. ஏன் தெரியுமா? இந்த நூலை வைத்து தான் கர்த்தர் இடிந்து போன ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியல நினைச்சிங்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்பமான காரியத்தை தான் கொடுக்க போகிறார். இதை வைத்து நீ பெரிய காரியம் செய்ய போகிறாய். கரங்களை தட்டி இன்னும் பைபிளில் எத்தனை பேரை சொல்லலாம். ஒரு எஜமான் தன்னோட ஊழியக்காரன் அடித்து என்ன பண்ணாராம்? ஒருத்தனுக்கு 10 தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து எல்லாரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கேட்குறாரு, அப்பா நான் கொடுத்தனே என்னாச்சு? ஐயா நீங்கள் கொடுத்தது 10 தாலந்து இல்லையா, பயங்கரையா. அதை வச்சு நான் என்ன பண்ண, கொண்டு தான் போனேன். ஆனால் பரிசுத்தாவே எனக்குள்ளே இருந்ததுனால வேற 10 நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படி நான் சொல்ல. நீ 10 பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரணமாக தான் கொடுத்தாருங்க. அதை வைத்த கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறாரு? God is going to give you a promotion. உனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்க போறாருங்க. உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார், உங்கள் பின் சந்ததி. அதுதான் பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சந்ததி, நீதிமானின் சந்ததி, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டுகளா. அதுக்காக தான் என்ன பண்றாரு? நீ வம்சம் இல்லை நினைக்காதீங்க, வாரிசு இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் அற்பமானதை கொண்டு அதிசயமானதை செய்ய போகிறார். இன்னொருத்தனை கூப்பிட்றாரு, ஐயா 5 கொடுத்தீங்க, நான் வேற 5 போ, அப்போ 5 பட்டணங்களுக்கு அதிகாரி இரு. அல்லையா சொல்லுவேன். ஒன்றை வாங்கினவன், ஐயோ இது ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஒன்றை வச்சு நான் புதைச்சி வச்சேன், போ உனக்கு தண்டனை தான், ஓடி போன்ட்டாரு. உங்கள் கையில் கொடுக்குறத வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார், குடும்பங்களை கொடுத்துருக்கார், நண்பர்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் எதுக்கு உங்ககிட்ட வர்றாங்க? நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ இதுக்கு தான் வந்துட்டாங்க, ஏதோ அதுக்கு தான் வந்து, எதுக்க வரலைங்க. கர்த்தரே அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் கையில் ஆத்துமாக்களை கொடுக்கிறார், சபையை கொடுக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார், சொந்தங்களை கொடுக்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியினாலே நான் வரும் வரை காத்துக்கொள். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். ஷாபா ராபா லா ராபா. ஆவியான உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியின் வல்லமை இடைப்படட்டும். ஆவியான பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக. ஹல்லேலூயா.